Welcome to STKMS 2.0 YouTube channel. X cube equal to 300 cube plus 400 cube plus 500 cube எனில் x இன் மதிப்பு காண்க. இதிலிருந்து நம்ம x ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இங்கே x பவர் 3. அப்போ இதை சுருக்கி பவரில் 3 வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. x cube equal to இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். பார்த்தா நமக்கு ஈஸியாக ஒரு இது வந்துடும். ஒரு ஐடியா கிடச்சிடும் நமக்கு. என்னென்னா இந்த 303-ஐ 100 into 3ன்னு எழுதலாம். பவர் 3 அப்படியே தான் வரும். ப்ளஸ் இந்த 404-ஐ 101 into 4ன்னு எழுதலாம். பவர் 3 அப்படியே வந்துடும். இந்த 505-ஐ 101 into 5ன்னு எழுதலாம். பவர் 3 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு மல்டிபிள் தானே இருக்குது. அப்போ பவர் நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 100 பவர் 3, 101 கியூபு 3 கியூபு ப்ளஸ் அதே மாதிரி தான் இந்த பவர் 3 தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? 101 கியூபு இன்ட்டு 4 கியூபு ப்ளஸ் இதே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? 101 கியூபு இன்ட்டு 5 கியூபு. எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 101 கியூப் 101 கியூப் 101 கியூப் காமனாக இருக்கா? அதை வெளியே எடுத்துருவோம். 101 கியூப். அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 கியூப் மட்டும். 101 கியூப் எடுத்தாச்சு. உள்ள என்ன இருக்குது? 4 கியூப் மட்டும் இருக்குது. ப்ளஸ் 101 கியூபை வெளியே எடுத்துட்டோம். அங்கே என்ன இருக்குது? 5 கியூப் மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 101 த கியூப் அப்படியே இருக்கட்டும். 3 கியூப்னா 3 3 டைம்ஸ் 3 into 3 into 3 3 3 are 9 9 3 are 27 ப்ளஸ் 4 கியூப்னா 4 3 டைம்ஸ் 4 into 4 into 4 மல்டிபிள் பண்ணலாமா? நாங்கள் 16 16 64 ப்ளஸ் 5 3 தடவை 1 2 3. அப்போ பாருங்கள், 5 5 are 25 25 into 5 125 முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 101 த ஹோல் கியூபு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 125 64 27 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 216. எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 101 கியூபு. இந்த 216-ஐ 6 கியூப்னு நம்ம எழுதலாம். 6 கியூப்னா 6 3 டைம்ஸ் 6 into 6 into 6 மல்டிபிள் என்ன வந்துடும்? 216. அப்போ 216-ஐ நம்ம 6 கியூப்னு எழுதலாம். இந்த இடத்துல இன்ட்டு தான், ப்ராக்கெட்னா இன்ட்டு தான். சரியா? இப்போ பாருங்கள், எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு எது ஈக்குவலாக இருக்குது? பவர் ஈக்குவலாக இருக்கா? அப்போ பேஸை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 101 into 6 த ஹோல் பவர் 3 இந்த மாதிரி எழுதலாம். அதாவது எது வந்து ஈக்குவலாக இருக்குது? பவர் ஈக்குவலாக இருக்குது. மல்டிபிள் இருந்துச்சு, நம்ம பேஸை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணுமா? 101-ஐயும் 6-ஐயும் மல்டிபிள் பண்ணால் 606 த ஹோல் கியூப். இது அப்படியே வந்துடும். இப்போது எது ஈக்குவலாக இருக்குது பாருங்கள்? பவர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பேஸ் ஈக்குவல் தான். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 606. திஸ் இஸ் த required answer. That's all. Thank you.